கிடையாது, அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி மட்டும்தான். இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ் 1 என்ன குக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான். ஸோ நிறைய பேருக்கு ப்ரான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க கூடயும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஷூட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் சம்சம் மசாலாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். இதனால எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான்ப்பா, அதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படும். 24 year old, got married at 23, பட் இப்போ 24. என் வயசு பசங்க ஜாலியாக தான் சுற்றுதுங்க. இருந்தாலும் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வேலையும் பார்த்துட்டு சமைச்சிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே டன். எல்லோரும் வித்தியாசமாக தக்காளி கட் பண்ணுவாங்க, ஆனால் நான் எப்பயுமே இனிமேல் தான் தக்காளி கட் பண்ணுவேன். அது ஏன்னு தெரியாது. ஏன்னா பிரியாணியில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் தக்காளி இந்த மாதிரி எனக்கு கட் பண்ணி போடும்போது நல்லா குக்கான மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கையோட கட் பண்ண இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க. இது எனக்கு ஓசிடியாக என்னன்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு கட் பண்ண உடனே இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டா தான் மன நிம்மதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரானை நல்லா கழுவி எடுத்தாச்சு. மக்களே நம்ம எல்லா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் மார்னிங்கே அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்க போகிறோம். ஸோ இது நான் எந்த யூடியூப் ரெஃபரன்ஸும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எப்படி ப்ரான் கிரேவி செய்வாங்கன்னு எங்கள் வீட்டில் பார்த்து கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய். இப்போ நம்ம இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணுறோம்ல, அதனால நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நீங்கள் இதுவே பிரியாணி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏதோ குக்கிங் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கே குக் பண்ண தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் 1 இயர்க்கு அப்புறம் தான் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நானே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ ஆனியன் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சிறுத்துருச்சு. போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நல்லா சிறுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். போட போகிறோம். நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் நான் எப்படி தக்காளி கட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் வதக்கும் போது அது எவ்வளோ அழகாக வதங்கிடுதுன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தக்காளி வெந்துருச்சு பாருங்கள். தோல் தனியாக அந்த ஃப்ரெஷ் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம சேர்மானம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கான சேர்மானத்தை ஒன்றா சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் தான் ஸ்டாக் இருக்குது, அதனால் நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு நான் 3 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம், அது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். அதனால நம்ம இப்போதைக்கு இந்த இன்க்ரீடியன்ட் போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கல்லுப்பு தான், ஏன்னா எனக்கு அதுதான் நிதானம் தெரியும், அது ஏன்னு எனக்கே தெரியாது. ஆனால் தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை. ப்ரான்ஸ் போட போகிறேன், அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இப்போ நான் நைட்டுக்கு சாதத்துக்கு தான் பண்ண நம்ம மூடி வச்சுக்கலாம் ப்ரான் வேகிறதுக்கு. அப்பா மக்களே ரொம்ப விறுவிறுத்து போச்சு. நான் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு என்ன பெனிஃபிட்னா, எனக்கு என்ன பிடிக்குதோ என்னால் என் இஷ்டத்துக்கு நான் சமைச்சு சாப்பிடுவேன். நம்ம ஏன் வந்து ஒரு டைமும் வந்து எல்லாத்தையும் கடையிலே தானே வாங்கணும், நம்ம ஏன் சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷாக
அப்படியே ட்ரை பண்ணி இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நல்லா செமையாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் சமைச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக் ஆகிட்டு இருக்குன்றதுனால என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கு. இப்போ நம்ம மூடி போட்ட ப்ரானோட நிலைமை என்னன்னு பார்ப்போமா? வாவ், தண்ணி எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. எஸ், நோ வாட்டர். இப்போ நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே நிறைய பேருக்கு ஒரு 4-5 பேருக்கு செய்கிற மாதிரினா நம்மளுக்கு அதோட நிதானம் என்னன்னு தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 பேர் ஒருத்தருக்கு நம்மளே சமைச்சுக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளால டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. எனக்குன்னா 1-2 நாள் செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. ப்ரான் கிரேவி ரெடி. இப்போ நம்ம இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மக்களே, இப்போ நம்ம இந்த ப்ரானை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரான் கிரேவி கொதிக்கிறான். மஸ்ட் ட்ரை. சத்தியமாக நல்லா இருக்கு. நான் வீடியோக்காக சொல்ல, சத்தியமாக எனக்கு நானே என்னாலே நம்ப முடியல. செமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.